ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலுவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகள். உங்களுக்கு தெரியும், அப்ப நடிகர் விவேக் அவர்கள் ஊசி போட்டுக்கிட்டு 2வது நாள்ல இறந்துட்டார். வேற ஒரு பிரச்சனையால இறந்துட்டார். அதனால தமிழ்நாட்டு மக்கள், இந்தியா மக்கள் அனைவருமே ஊசி போடுறதுக்கு, கோவிட் ஊசி போடுறதுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, கோவிட்ல இருந்து வெளில வரதுக்கு ஒரே வழி விழிப்புணர்வு, ஊசி தான் போட்டுக்கணும்னு அவரே அந்த கோவிட் வேக்சினை போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு கோவிட் அந்த மருத்துவமனைக்கு போய் அந்த வார்டுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய கோவிட் நோயாளிகள் சிறப்பாக அவங்களுக்கு மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு செஞ்சு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் கோவிட் வேக்சின் போடுறதுக்கு பயந்தாங்க. ஆனா இந்தியாவுக்கே வழிகாட்டியாக அதிக அளவில் கோவிட் வேக்சின் போட்டது யார் தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்க தான். இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது நீங்க தான். அதே அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும். அந்த நேரத்தில் தான் நம்ம ஆட்சி அமைச்சோம். ஆட்சி அமைக்கும் போது கடும் நிதி நெருக்கடி. நம்ம தேர்தல் வாக்குறுதி நிறைய சொல்லியிருந்தோம். ஆனா எதிர்கட்சி என்ன சொன்னாங்க, எந்த திட்டத்தையும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராகி முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து போட்டாரு? இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொண்டு வந்தாரா இல்லையா? இப்போ நான் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள் சுத்தி வந்துட்டு இருக்கிறேன். எங்க போனாலும் இந்த பிங்க் பஸ் தான் சுத்திட்டு இருக்கு. நீங்க தான் பஸ் ஓனர். பஸ் ஓனர்ஸே நீங்க தான். எங்க வேணா ஏறிக்கலாம், எங்க வேணா இறங்கிக்கலாம். இப்போ தலைவர் பேரை பஸ்ஸுக்கு பேரு பிங்க் பஸ் யாரும் சொல்றது இல்ல. தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. ஒவ்வொரு மகளிரும் நீங்க சொல்லுங்க, அந்த பஸ் திட்டத்து மகளிர் திட்டத்தில் இந்த மகளிருக்கு கட்டணம் இல்லா பஸ் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மகளிரும் மாசம் எவ்வளவு சேமிக்கிறீங்க? கிட்டத்தட்ட 850 ரூபாயில இருந்து 900 ரூபாய் வரைக்கும் நீங்க சேமிக்கிறீங்க. கரெக்டா? அதே மாதிரி இல்ல இன்னொரு பெருமை என்ன தெரியுமா? நாங்க ஆண்கள் மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும். ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துச்சுன்னா அதை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத மகளிர் உங்ககிட்ட தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா சொல்றேன்? நான் கிண்டலுக்காக சொல்ல, நகைச்சுவைக்காக சொல்ல. ஏன்னா இந்த 3 வருஷத்துல அந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 460 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. எவ்வளவு? 460 கோடி முறை பயணம் செஞ்சிருக்கீங்க. அதாவது ஒரு திட்டம் வெற்றி பெற்றுச்சுன்னா அதற்கு இதுதான் காரணம். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலுவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்ட நேரலை காட்சிகளை பார்த்தோம்.